டைமில் பிகினர் ஸ்கேட்னு ஒன்று இருக்கும். முதல்ல அதான் நம்ம படிப்போம். அடுத்து நம்ம வீட்டில் ஸ்கேட்டிங் கேட்டால் வாங்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம ஸ்கேட்டை அட்ஜஸ்டபிள் ஸ்கேட்டை நம்ம எப்படி ப்ரொஃபஷனலாக மாற்ற போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதான் நம்மளோட ஃபுட்பால் போட்டு இதில் ஊசி அடியில் இருக்கும். அதை ஃபுல்லாக அறுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது ரப்பர் பிளாஸ்டிக்கால இது பண்ணாது. கஸ்டமைஸ் ஸ்கேட்னால நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஓட்டை போட்டிருக்கோம். எப்படின்னா பப்பட கம்பி உண்டு, அதை வச்சு நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டிங்கன்னா ஓட்டை உண்டு. ஏன்னா இது ரப்பர்னால ரப்பர் ஓட்டை வந்து அதுக்கு சைஸ் ஏற்ற மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைஸ் ஏற்ற மாதிரி வச்சுட்டு அடியில் ஹோல் இருக்கும். அதில் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு எம்சில் போட்டு ஒட்ட போகிறோம். அதை எப்படி நம்ம ஓட்டுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். போட்டிருக்கோம். இந்த நட்டை இது ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்க்ரூவாக டைட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். வாங்க. இந்த நட்டு போட்டோம். நம்ம இப்போ நல்லா டைட் பண்ணணும். அது வெளியிலே வரக்கூடாது. அந்த அளவு டைட் பண்ணாதான் அது உள்ளுக்கு நிற்கும். நல்லா டைட் பண்ணாமல் விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்கேட்டிங் வந்து ஓட்டும் போது அது நம்ம ஓட்டக்கூடிய ஸ்பீட்லேயே அது ஆடி வெளியில் வந்துடும். அதனால் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக டைட் பண்ணணும். ஒரு நட்டு நம்ம போட்டோம். ரெண்டாவது நட்டு போட போகிறோம். பார்த்துக்கிட்டேன். நெட்டோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும். கை வச்சு காட்டுங்க. இல்லாட்டா உங்களுக்கு தெரியாது. கைக்கு இவ்வளோ தான் வரணும். நல்லா உள்ளே போட்டு அமுக்கிடுங்க. அமுக்கிக்கிட்டு அந்த ஹோல் கரெக்டாக இருக்கணும் பார்த்து. இந்த ஸ்கேட்டிங்லாம் பின்னாடி நம்ம கம்பி போட்டு டைட் பண்ணிடுவோம். அடுத்த ஸ்கேட்டிங் டைட் பண்ணி நம்ம கம்பி போட்டு டைட் பண்ணிடலாம். அடுத்த சூழ்நிலை நட்டு போட்டு போட போகிறோம். நல்லா ஒட்டிட்டோன்னா போல்டு போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம். எம்சில் போட்டு ஒட்டிடுவோம். நம்ம எம்சில் போட்டு அழகாக கிளியராக ஒட்டிட்டோம். இங்கே பாருங்க, ரெண்டு டயர்லேயுமே நல்ல கிளியராக எம்சில் போட்டு ஒட்டிட்டோம். அடுத்து பின்னாடி இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இதில் நம்ம கம்பி போட்டு இது பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதில் கம்பி போட்டு செட் பண்ண போகிறோம். இந்த இதில் ஹோலில்
கம்பி போட்டு செட் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பின்னாடி ஒரு 2 வாட்டை போட்டு கம்பி போட்டு மாட்டிட்டோம். இதே ஷூலையும் அதே மெத்தட் தான். கம்பி போட்டு மாட்டி நல்லா திருக்கி விட்டுறணும். அடுத்த ஷூலேஸ் மாட்டிட்டு கட்டுறேன் பாருங்கள். இருக்கும் ஷூக்காண்டி. இப்போ நம்ம அதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஷூவை பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அயன் பால் இருக்கிறதுனால ப்ரொஃபஷ்னலோடய ஸ்பீடாக சுற்றும், அதனால பிரச்சனை இல்லை. இன்னொன்று மாட்டிட்டு கட்டுறேன். இதான் நம்மளோட ஷூ. இப்போ பாருங்கள் நம்மளோட ஷூ எப்படி இருக்குன்னு. இதை நம்ம ப்ரொஃபஷ்னலாக தான் யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட ப்ரொஃபஷ்னலில் ஸ்குவாட் இல்லை, அதனால தான் நான் இந்த ஷூ ரெடி பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஓட்டி காட்டுறேன் பாருங்கள். பார்த்து கீழே விழுந்துடும். முதல்ல சாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா சாக்ஸ் முதல்ல ஸ்கேட்டிங் ஓட்டும்போது என்னைக்குமே சாக்ஸ் போட்டுட்டு ஓட்டுங்க. இல்லாட்டா உங்கள் ஸ்கேட்டிங் லாங் லைஃப்பும் போகாது. ரொம்ப வாடடிச்சு கழுவி அப்புறம் இதாகிடும். என்னையுமே சாக்ஸ் போட்டுட்டு இது பண்ணுங்கள். இல்லாட்டா என்னைக்குமே உங்கள் ஷூ வந்து நார்மலாக நீங்கள் எப்போவுமே கெட்டுறதா இருந்தால் எப்போவுமே அந்த சர்க்கிள் வைஸில் கட்டுங்க. அப்போ தான் உங்கள் ஷூவோட லாங் லைஃப் போகும். இல்லை இருக்கா இப்படி கெட்ட தெரியாது சில பேருக்கு. நான் சொல்லி தரேங்க. முதல்ல ஸ்கேட்டிங் ஷூ எப்படி கட்டணும்னா, முதல்ல சாதாவாட்டு ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டு நல்லா இறுக்கிட்டு அடியோடு விட்டு 2ஐயும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு மேலாப்பில் எடுத்து நீங்கள் எப்போவும் ஷூலெஸ் கட்ட மாதிரி இப்படி கட்டி இப்படி ஒரு மடக்கு. ஷூவையும் கெட்ட மாதிரி தான் இந்த ஷூவும் கட்டணும். ஸோ இது வந்து நீங்கள் கட்டும் போது கொஞ்சம் டைட்டாக கட்டிவிடு.